வெல்கம் டு புகழாக்கம் சேனல். இன்னைக்கு நம்ம புகழாக்கம் சேனல்லேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் பருவத்திலேருந்து செயல் பகுதி முழுவதும் பார்க்க போகிறோம். இன்னும் டிஎன்பிசி எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் 76 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இன்னும் படிக்க ஆரம்பிக்காதவங்க இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் 76 நாட்கள் தான் இருக்குது. நம்மளோட இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த வீக்கில் சொல்லிக் கொடுக்குறது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து சாட்டர்டே வந்து குவிஸ் மூலமாக வந்து கண்டக்ட் பண்ணுவோம் நம்மளோட யூடியூப் சேனல்லே வந்துட்டு. ஸோ இந்த வீக் என்னென்ன நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் வீடியோ பார்த்து இது பண்ணி சனிக்கிழமை நீங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ ரிவிஷன் மாதிரி அதை அட்டன் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், அந்த செயல் பகுதியில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாரதம் அன்றைய நாற்றங்கால். பாரதம் அன்றைய நாற்றங்கால். இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கால் வந்து ஆசிரியர் அப்படின்னு யார் பார்த்தோம்னா தாரா பாரதி. தாரா பாரதி வந்து பாரதம் அன்றைய நாற்றங்காலுடைய ஆசிரியர். இவரோட இயற்பெயர் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் இவருடைய இயற்பெயர். இவர் வந்து எப்படி கவி ஞாயிறு அப்படின்னு அடைமொழியில அழைக்கப்படுறாரு. கவி ஞாயிறுன்னு அழைக்கப்படுகிறாரு. இவருடைய நூல்கள் அப்படின்றது பார்த்தோம்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இந்த நூல் பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்ற கவிதை வந்து தாராபாரதியின் கவிதைகளின் தொகுப்புல இருந்து எடுத்திருக்காங்க. தாராபாரதியின் கவிதையின் தொகுப்புல இருந்து எடுத்திருக்காங்க. இதோட சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா மெய் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். தேசம் அப்படின்னா நாடு. தேசம் அப்படின்னா நாடு. வாங்க இப்ப கவிதையில பார்த்தலாம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அதாவது பூமியினுடைய கிழக்கு வாசல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பாரதம் நாடு. நம்ம பூமியினுடைய இந்த கொஸ்டின் கேட்கலாம், பூமியினுடைய கிழக்கு வாசல் இதுன்னா பாரத நாடு. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை. அதாவது இது நம்ம தேசம் உடுத்திய மேலாடை அப்படின்றது என்னதான் சொல்லலாம்னா திருக்குறள் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் கொஸ்டின்ல கேட்கலாம். தேசம் உடுத்திய மேலாடை எது அப்படின்னு கேட்கலாம் கொஸ்டின்ல. அதுக்கு என்ன திருவள்ளுவர். திருவள்ளுவர். மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை. அதாவது உண்மையை போற்றிய இந்திய தாய்க்கு உண்மை என்கிறது தான் மேலாடை அப்படின்னு இருக்காங்க. மெய் அப்படின்னா இங்கே உண்மை அப்படின்னு அர்த்தம். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்க. காளிதாசனுடைய இந்த பாடல்கள் வந்து எங்க வந்து எதிரொலிக்குது, காவேரி கரையில எதிரொலிக்குது. இதுவும் கொஸ்டினா கேட்கலாம். காளிதாசனுடைய பாடல்கள் எங்க எதிரொலிக்கிறது அப்படின்னா காவேரி கரையில் எதிரொலிக்கிறது. காவேரி. அடுத்து கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. கம்பனினுடைய கவிதை வந்து எங்க இசையமைக்குது அப்படின்னா கங்கை. இதுவும் கொஸ்டினா கேட்கலாம். கம்பனின் அமுத கவிதை எங்க இசையமைக்குது கங்கையில். இல்லை இப்போ 4 கொஸ்டின் பார்த்தோம். கிழக்கு வாசல், அதாவது பூமியினுடைய கிழக்கு வாசல் என்பது பாரத நாடு. தேசத்தினுடைய வந்து நூலாடை வந்து எது, திருவள்ளுவர். திருக்குறள். மெய்களை வந்து அதுக்கப்புறம் காளிதாசனுடைய பாடல்கள் காவேரி கரை. கம்பனியினுடைய அமுத கவிதை வந்து கங்கை. இந்த 4 கொஸ்டின் இதுல இருந்து இதுலாம். கன்னியாகுமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தெடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும். மேற்கு மலை நதிகள்ல இருந்து வர்ற தண்ணி கிழக்கு கரையில இருக்கிறவங்க வந்து வளமா வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கொஸ்டினை கேட்கலாம். எந்த மலையில் இருந்து வருகிற நதி வந்துட்டு கிழக்கு கரையில் நலம் கேட்கும் அப்படின்னா வளம் சேர்க்கும் அப்படின்னா மேற்கு. மேற்கு. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். இங்க கலைக்கூடத்துல கல்லு அப்படின்றது என்னமா இது பண்றாங்கன்னா சிற்பம் அப்படின்றது. அந்த சிற்பம் தான் கலைக்கூடம் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. அன்னை நாட்டின் அமுத சுரப்பில் அந்நிய நாடுகள் வசிதீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. நம்மளோட பாரத நாடு தான் கிழக்கு வாசல் அப்படி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய காந்திஜி அவர்களுடைய ஊன்றுகோல் எதா இருக்கு அப்படின்னா அறத்தின் கைத்தடியா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அறத்தின் கைத்தடி. பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்றதுடைய ஆசிரியர் தாரா பாரதி. தாராபாரதியின் உடைய இயற்பெயர் அப்படின்றது ராதாகிருஷ்ணன். இவரை வந்து கவி ஞாயிறு என்று அழைக்கிறாங்க. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள்.
இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கால் வந்துட்டு தாராபாரதியின் கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதுல என்னென்ன கொஸ்டின்கள் வரலாம் சொல்லியிருக்கேன். இது பாரதத்தோடைய இது பூமியினுடைய கிழக்கு வாசல் பாரத நாடு. நூலாடை அப்படின்றது என்னது அப்படின்னா தேசத்தினுடைய நூலாடை. அந்த இது என்னது அப்படின்னா திருக்குறள். காளிதாசனுடைய பாடல்கள் எங்க எதிரொலிக்குது? காவிரி கரையில் எதிரொலிக்குது. கம்பனின் அமுத கவிதை வந்து எங்க இசையமைக்குது? கங்கை. கங்கை. கம்பன்னா கங்கை, காளிதாசன்னா காவிரி. ஒரு நிமிஷம். கவிதை அவ்வளவுதாங்க இது. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த கவிதையை பார்த்துடலாம். அடுத்த கவிதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பராபர கண்ணி. பராபர கண்ணி. கண்ணி அப்படின்றது என்னன்னா 2 அடி பாடல்கள். கண்ணி அப்படின்னா 2 அடி பாடல்கள். பராபரக் அப்படின்னா மேலான பொருள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம் முன்னோர்கள் சொன்ன அற இலக்கியத்துல சொன்ன அறநெறிகளை வந்து எப்படி 2 அடிகளில் வந்து கூறுவதுதான் பாராபர கண்ணி. இந்த பாராபர கண்ணியினுடைய ஆசிரியர் அப்படின்னு யாரு பார்த்தோம்னா தாயுமானவர். ஆசிரியர் தாயுமானவர். தாயுமானவர் அப்படின்றவர் திருச்சியை ஆண்ட ரகுநாத சொக்கலிங்கரிடம் வந்துட்டு ஒரு கணக்காளரா வந்து தலைமை கணக்காளரா வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. இந்த தாய்மானவர் பாடல்கள்ல இருந்து என்ற நூல்ல இருந்துதான் இந்த பாராபர கண்ணி அப்படின்ற கவிதை எடுக்கப்பட்டது. இந்த தாயுமானவர்கள் பாடல்கள் நூல்கள் வந்து எதா சொல்றாங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று வந்து சொல்றாங்க. நான் அப்ப சொன்ன மாதிரி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. குளிர்ந்த கருணை. கூர்ண மிகுதி. செம்மையர்க்கு சான்றோர்க்கு. ஏவல் தொண்டு. பாராபரமே மேலான பொருளை. பணி தொண்டு. எய்தும் கிடைக்கும். எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர. இப்ப கவிதையில பேர்ல வாங்க. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர். செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பாராபரமே. தம் உயிர் போல் எவ்வுயிர்க்கும் தானென்று தண்டருள் அப்படின்னா என்ன பார்த்தோம்? கருணை. குளிர்ந்த கருணை. தண்டருள்னா குளிர்ந்த கருணை. கூர்ண மிகுதி. தன் உயிரை போல அனைத்து உயிர்களையும் மிகுந்த கருணையுடன் நடத்தணும் அப்படின்னு இருக்காங்க. இதுல இருந்து சான்றோர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் கருணையுடன். செம்மையர்க்கு அப்படின்னா சான்றோர். ஏவல் அப்படின்னா தொண்டு. ஏவல் அப்படின்னா தொண்டு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பாராபரம். இது என்னது? அன்பருக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் இன்ப நிலை வந்துட்டு தானா வந்து சேரும் அப்படின்னு இருக்காங்க. இதுல வந்துட்டு என்னது? அன்பதான. எய்தும். எய்தும் அப்படின்னா கிடைக்கும் அர்த்தம். எய்தும் அப்படின்னா கிடைக்கும். சொல்லும் பொருளை என்ன பார்த்தோம்? எய்தும்னா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பாராபரம். அதாவது எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர எனக்கு வேற எந்த நினைப்பும் இருக்காது அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எல்லாரும் அப்படின்றது என்ன சொல்லுங்க? எல்லா மக்களும் அப்படின்னு பொருள். அல்லாமல். அல்லாமல்னா அதை தவிர. அதை தவிர அப்படின்னு பொருள். என்னது? பராபரக் கண்ணின்றது பராபரக் அப்படின்னா மேலான பொருள் அப்படின்னு அர்த்தம். கண்ணி அப்படின்றது 2 அடி பாடல்களை கொண்ட இது நூல் கவிதை அப்படின்னு அர்த்தம். இந்த பாராபரக் கவிதையை எழுதியவர் தாயுமானவர். தாயுமானவர் எங்க இருந்தாரு? திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் வந்துட்டு தலைமை கணக்காளரா வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. இவருடைய பாடல்கள் வந்து எப்படி எந்த நூல்ல இருக்கு? தாயுமானவர் பாடல்கள் என்ற நூல். இந்த தாயுமானவர் பாடல்கள் என்ற நூலை வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு போற்றப்படுகிறது. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுது. இதுலதான் இந்த கவிதை பாராபர கண்ணி என்ற கவிதை இருக்குது. இதோட சொல்லும் பொருளும் தண்டருள், குளிர்ந்த கருணை, கூர் மிகுதி, செம்மையர்க்கு சான்றோர்க்கு, ஏவல்னா தொண்டு, பாராபரமென மேலான பொருள், பணின தொண்டு, எய்தும்னா கிடைக்கும், எல்லோரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர.
அதாவது திரும்ப திரும்ப சொல்றேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா திரும்ப திரும்ப சொன்னாதான் நம்மளுக்கு அதை மறக்காம இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். நீங்கள் நல்லவர். நீங்கள் நல்லவர் என்ற கவிதை வந்துட்டு கலிப் கிப்ரன் அப்படின்ற ஆசிரியர். நீங்கள் நல்லவர் என்பது கலிப் கிப்ரன் அப்படின்ற ஆசிரியர் இது பண்ணியிருக்காரு. இந்த கலிப் கிப்ரன்ற ஆசிரியர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு கவிஞர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். கவிஞர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என்று சொல்றாங்க. இந்த பாடப்பகுதியோட வந்து கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. தீர்க்கதரசி அப்படின்ற நூலு இவரோடது. இந்த கவிஞர் புவியரசு அப்படின்றவர் வந்து மொழிபெயர்த்து சொல்லியிருக்காரு நீங்கள் நல்லவர் அப்படின்ற பாட்டு. இப்போ அவங்க பாட்டு பார்த்துலாம். வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. அதாவது வாழ்க்கை திரும்ப நேற்றைய நடந்த நிகழ்வுகளை இன்னைக்கு நம்ம வந்து நினைச்சுதான் பார்க்க முடியுமே தவிர அந்த நிகழ்வுக்கு நம்ம போக முடியாது. ஒருவர் நமக்கு பரிசு கொடுத்தாருன்னா அவர் எந்த நிலையில் இருக்காரோ அந்த நிலைக்கு சமமா நம்ம வந்து ஆகணும் அப்படின்றது. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. இதுல என்னன்னா, நம்ம உழைக்கிற உழைப்பு புல்லாங்குழலாக ஆகணும். அந்த புல்லாங்குழல்ல இருந்து வர்ற இசைகள் நம்மளுக்கான பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் பற்றி நல்லது மட்டும்தான் பேசும் தவிர தீமைகளை பற்றி இல்லை அப்படின்றாங்க. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னை போல் இருபழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம்பெயரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. இதுல வந்து உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை அப்படின்னு அர்த்தம். உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். அதாவது நீங்கள் நல்லவர் அப்படின்றதுக்கு எப்படிலாம் இருந்தா நீங்கள் நல்லவர் அப்படின்றது விளக்குறது தான் இந்த நீங்கள் நல்லவர் கவிதை. இதனுடைய ஆசிரியர் கலிப் கிப்ரான். இந்த கலிப் கிப்ரான் அப்படின்றவர் லெபன் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு கவிஞர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். இவர் வந்து எழுதிய தீர்க்கதரசி என்ற நூல்ல தான் இந்த நீங்கள் நல்லவர் என்ற கவிதை இடம்பெற்றிருக்கு. இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் புவியரசு என்பவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. இதுக்கான சொல்லும் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு தான் இருக்கு. சுயம் அப்படின்னா தனித்தன்மை அப்படின்னு அர்த்தம். உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை என்ற அர்த்தம். இவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கவிதையை நம்ம பார்த்துடலாம். அடுத்த கவிதை என்னதுன்னா ஆசிய ஜோதி. அடுத்த கவிதை என்பது ஆசிய ஜோதி. என்னன்னா இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. இரக்கம் என்பது என்னது? தலை சிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமன்றே மற்ற எல்லா உயிர்களிடத்துக்கும் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம்முயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கமாகும். அவ்விரக்கம் மனித குலத்தை வாழ வைக்கும். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியது புத்தர். அவரின் அறிவுரையை அறிவோம் நாங்கள் பார்வங்கள். அதாவது புத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? ஒரு உயிர் வந்துட்டு உயிர் வந்துட்டு இரக்கத்தோடு இது பண்ணா அதுதான் ஒரு தலை சிறந்த பண்பு. பிற உயிர்களுடன் வந்து நம்ம இரக்கம் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இதுல வந்துட்டு ஒரு அரசர் இருப்பார். அரசர் வந்துட்டு எல்லாருலயுமே வந்து போர்லாம் வெற்றி கண்டவர். என்னது? புத்த பிரானா வந்துட்டு அவர் வந்து அரச வாழ்க்கை துறந்து அரண்மனையை விட்டு வெளியேறி எங்க பிம்பிசாரா மன்னனுடைய யாகத்துக்கு ஆடுகளை வந்து அழைத்து செல்வாரு. அப்போ ஆடுக்கு கூட அடிபட்டு வலியால் துடிக்கும் போது அவர் வந்து ஆட்டை வந்து தன் தோளில் சுமந்து யாகசாலையை வந்து அடைவார். அப்போ அடையும் போது அந்நேரம் புத்த பிரான் வந்து உயிர்கொலை தடுப்பு பத்தி இது ஒரு கவிதைகள் சொல்லுவாரு. அந்த கவிதை அந்த அறிவுரை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த அறிவுரை ஒண்ணு சொல்லுவாரு. அந்த அறிவுரை தான் ஒண்ணு. அப்ப அந்த அறிவுரை என்னன்னு பார்ப்போம். நின்றவர் கண்டு நடுங்கினாரோ ஐயன் நேரிலே நிற்கும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா.
அதாவது அவர் முன்னாடி நிக்கிறதுக்கே அஞ்சுவாங்க. அவர் சொல்லுகின்ற அறிவுரையை வந்து கேளுங்க அப்படின்னு. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலே ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. ஒரு வாழ்ற உயிரோட உயிரை எடுத்துடலாம். ஆனா இறந்த உடலுக்கு உயிர் கொடுப்பது என்பது ஒரு மன்னராலும் இயலாத காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பது அன்னதெய்யம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கும் பாடு முழுதும் அருந்தலீரே. வாழ்கின்ற அதாவது எல்லோரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கணும். எறும்பு கூட தன் உயிரை காத்து கொள்ள பாடுபடுவதை வந்து அறியாதவர் உண்டோ அப்படின்றது இந்த இதுக்கான பொருள். நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள் நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே தான் இந்த உலகத்துல முழுமையா ஆட்சி செய்ய முடியும். உலகத்துல மழை பெஞ்சாதான் வயல் வந்து பக்குவமா ஆகும். காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடவார் இந்த மர்மம் அறியாத மூடரையார். எல்லா உயிர் மீதும் இரக்கம் கொள்பவரே வந்துட்டு நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இங்க மறைபொருளை அறியாதவர் வந்து பிற உயிர்களை வந்து வருந்தி தாமும் வருந்துபவர். காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடுரையார். காடு மலை எல்லாம் வந்து மேய்ஞ்சி வருகிற ஆடு தன் குட்டி வருந்திடும் வகையில் பாலை எல்லாம் மக்களுக்கு தருகிறது. இதனை தான் தீய செயல் என்று சொல்றாங்க. அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை ஆண்டி பிழைக்கும் உயிரல்லவா. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நம்மை உமக்கு வருமே ஐயா. இந்த உலகில் இருக்கிற ஆடுகள் வந்துட்டு உங்களை நம்பிதான் உயிர் வாழுது. ஆனா நம்பி இருப்பவங்களும் வயிறு எரியும் வகையில் வந்து நடந்து கொள்வது வந்து நன்மை ஆகுமா அப்படின்னு இருக்காங்க. 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமே. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கி விடுமா? ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு விடாது அப்படின்றாங்க. ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம், ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம். பூதலன் தன்னை நரகமாது ஆக்கிடும் புத்திகை விட்டு பிழையும் ஐயா. தீய செயல்களை செய்யக்கூடாது, பிற உயிர்களை கொல்லக்கூடாது, இந்த பூமியில் வந்து மகிழ்ச்சி செய்யக்கூடாது, இந்த பூமியை வந்து மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும் என்ற எண்ணத்தை உங்களை விட்டு நீக்கணும். இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோட வாழ வழி செய்யணும் அப்படின்றாங்க. அதாவது ஆசிய ஜோதி இதுக்கான ஆசிரியர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிய விநாயகர். இந்த கவிமணி தேசிய விநாயகர் அப்படின்றவர் 20ஆம் நூற்றாண்டுக்கான கவிஞர். இவர் வந்து 36 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. இவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருந்தோம்னா கவிமணி அப்படின்ற பட்டம் கொடுத்திருந்தோம். இவர் வந்து ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் இருக்கிற எட்வின் அர்னால்டு என்பவர் வந்து எழுதிய லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலை தழுவி எழுதியிருக்காரு. இந்நூல் வந்து புத்தரின் வரலாற்றை வந்து இந்த நூல் வந்துட்டு ஆசிய ஜோதி அப்படின்றது புத்தரோட வரலாற்றை கூறுது. இதனுடைய ஆசிரியர் வந்து தேசிய விநாயகர் வந்துட்டு 36 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. இவரை வந்து கவிமணி என்று அழைக்கப்படுகிறது. இவர் வந்து எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலை வந்து தழுவி எழுதப்பட்டிருக்காரு. இந்த நூலில் இருக்கிற சொல்லும் பொருளும் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர், அஞ்சினா பயம், பயந்தனர். கருணைனா இரக்கம். இந்த பாடலை வந்து இரக்கத்தை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இரக்கம், கருணை, இரக்கம். விழும், ஆகாது, முடியாது.
ஆகாது முடியாது. நீள்நிலம் பரந்த உலகம். நீள்நிலம் பரந்த உலகம். நீளம் கூட வச்சுக்கோங்க. நீளம் நிலம் அப்படின்னா பரந்த உலகம். முற்றும் முழுவதும். முற்றும் முழுவதும். மாரி மலை. மாரி மலை. கும்பி வயிறு. கும்பி வயிறு. பூதளம் பூமி. பூதளம் பூமி. பார் அப்படின்னா உலகம். பார் உலகம். அவ்வளவுதாங்க, முடிஞ்சுச்சு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்ததுலாம் 6ஆம் வகுப்புல இருக்கிற 3ஆம் பருவத்துல செயல் பகுதி ஃபுல்லா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். வருகிற சனிக்கிழமை இப்போ வந்துட்டு இந்த வீக்லி நம்ம என்னென்ன எடுத்திருக்கோமோ அது எல்லாத்தையும் ஒரு குவிஸ் மூலமா வந்துட்டு நம்ம வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு ரீகால் பண்றதுக்காக. ஸோ மறக்காம சனிக்கிழமை வந்துட்டு நம்ம வீடியோ எதிர்பார்த்து காத்துங்க. ஓகே, பாய்.